சிம்பிளாக பேக்கரி ஸ்டைல் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் ஊற்றி செய்யும் போது ஒரு 2-3 நாள்லே கெட்டு போயிடும். அதனால் பால் பவுடரும் ஹாட் வாட்டரும் தான் யூஸ் பண்ணுவாங்க பேக்கரியில். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திங்க அப்படின்னா அதே 250 ml ஆஃப் வாட்டர் சேர்த்து கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டி ஷேப்பில் பட்டன் பாதுஷா மாதிரி வேணும்னா குட்டி குட்டி பால்ஸை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாதுஷா ஷேப் வந்துடும். இது எல்லாத்தையும் இப்போ ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா பாதுஷா ரெடி ஆகிடும். சுகர் சிரப்பில் ஒரு 2 days கிட்ட கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன தீபாவளி ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டட்டா பாய்.